வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை சற்றுமுன் சென்னையில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, பாரதம் உலகின் மிகவும் இளமையான தேசம். தேசத்தின் இளைய சக்தி தேச நிர்மாணத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது. தேச நிர்மாணத்தின் இந்த பெரிய கடமையை ஆற்றுவதில் பெரும் பங்கு ஆற்றி வருவது என்னுடைய இளைய பாரதம், அதாவது மை பாரத் அமைப்பு. இந்த அமைப்பு தேசத்தின் இளைஞர்களை பல்வேறு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளோடு இணைத்து வருகிறது. மை பாரத் வாயிலாக பட்ஜெட் குவெஸ்ட் என்ற நிகழ்ச்சிக்கு தற்போதுதான் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாடெங்கிலும் இருக்கும் இளைஞர்களை பட்ஜெட் செயல்பாடு மற்றும் கொள்கை வடிவமைப்போடு இணைப்பதுதான் இதன் நோக்கம். இதோடு தொடர்புடைய வினாவிடை போட்டியிலே நாடெங்கிலும் இருந்தும் 12 லட்சம் இளைஞர்கள் பங்கெடுத்தார்கள். இதற்கு பிறகு சுமார் 1,60,000 பங்கெடுப்பாளர்கள் கட்டுரை போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவற்றிலே சில கட்டுரைகளை படிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நாட்டின் என்னுடைய இளைய நண்பர்கள் தேசத்தின் வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளிக்க துடிப்போடு இருக்கிறார்கள் என்பது இவற்றிலிருந்து எனக்கு தெரிய வந்தது. யோகா பயிற்சி மீதான ஆர்வம் உலக அளவில் அதிகரித்து வருவதாக பிரதமர் கூறினார். நண்பர்களே, சர்வதேச யோகக்கலை தினத்துக்கு இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவான காலமே இருக்கிறது. உலகம் முழுவதிலும் யோகக்கலை மீதான ஈர்ப்பும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஆப்பிரிக்காவின் ஜிபூத்தியிலே அல்மிஸ் அவர்கள் தன்னுடைய அரவிந்த யோகா மையம் வாயிலாக யோகக்கலையை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்று வருகிறார். அங்கே இருக்கும் மேலும் பல இடங்களிலும் கூட மக்களுக்கு யோகக்கலையை கற்பித்து வருகிறார். விளையாட்டுத் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, நாடெங்கிலும் இருக்கும் கிரிக்கெட் விசிறிகளுக்கு இந்த மாதம் உற்சாகம் ஊக்கம் நிறைந்த மாதம். பாரதம் T20 உலகக்கோப்பை என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிப்பதிவை ஏற்படுத்திய போது நாடெங்கிலும் ஒரே சந்தோஷமயம். நமது அணியின் பிரமாதமான இந்த வெற்றி நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுத்துகிறது. கடந்த மாதத்தின் நிறைவு பகுதியில் கர்நாடகத்தின் ஹூப்ளியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி நடந்தது. இந்த போட்டியில் வென்ற ஜம்மு காஷ்மீரத்தின் கிரிக்கெட் அணி ரஞ்சி கோப்பையை தன்னுடையதாக்கிக் கொண்டது. மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நீண்ட காலகட்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த அணி தனது முதல் ரஞ்சி கோப்பை வெற்றி என்ற பதிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. வரலாறு காணாத இந்த வெற்றி விளையாட்டு வீரர்களின் பல்லாண்டு கால தொடர் முயற்சிகளின் விளைவுதான். ஒரே எண்ணம், ஒரே உணர்வு, ஒரே குறிக்கோள் என்ற வகையில் அனைவரையும் மன் கி பாத் நிகழ்ச்சி இணைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நண்பர்களே, மனதின் குரலுக்காக தேசத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் ஏராளமான தகவல்கள் செய்திகள் எனக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தொலைவான பகுதிகளில் இருப்போர் கூட எத்தனை ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்கள் என்பது இந்த தகவல்களாலும் தெரிய வருகிறது. நான் உங்களுடைய ஆலோசனைகளை படிக்கும்போது இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது நம் அனைவரின் ஒரு நேரடி கலந்துரையாடலாக ஆகிவிட்டது என்றே எனக்கு படுகிறது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பானதாக ஆக்க தொடர்ந்து உத்வேகத்தை அளிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகே இருக்கும் உள்ளெழுச்சி அளிக்கும் சம்பவங்களை எப்போதும் போலவே பகிர்ந்து வாருங்கள். உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம், முன்னேற்றத்தின் மீதான புதியதொரு நம்பிக்கையை ஒருவரிடம் புகுத்தலாம். இதுதானே வானொலியின் மெய்யான பலம். இவை தேசத்தின் பல்வேறு மூலைகளிலும் இருக்கும் மக்களை ஒரே எண்ணம், ஒரே உணர்வு, ஒரே குறிக்கோள் என்ற வகையில் இணைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை சற்றுமுன் சென்னையில் வெளியிடப்பட்டது. அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தற்போது இதனை வெளியிட்டு பேசி வருகிறார்.
1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தற்போது வழங்கப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்படும். மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்ப் செட்டுகள் வழங்கப்படும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக அதில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருத்துறைப்பூண்டியில் திரு க மாரிமுத்துவும், தளி சட்டப்பேரவை தொகுதியில் திரு டி ராமச்சந்திரனும், பவானிசாகர் தொகுதியில் திரு பி எல் சுந்தரமும், திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் திரு எம் சுப்பிரமணியனும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் திரு மகாலிங்கமும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வட ஒடிசா முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 5 நாட்கள் வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மாநிலத்தின் ஓர் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவு பயிற்சி முகாமினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் வகையில் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நிதேஷ்குமார் தங்கப்பதக்கத்தையும் பிரமோத் பகத் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணை தங்கப்பதக்கத்தையும் பிரமோத் பகத் சுகந்த்கடம் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா ராமதாஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் மனாசி ஜோஷி இணை தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் மனிஷா ராமதாஸ் இணை தங்கப்பதக்கத்தையும் துளசிமதி நிதேஷ்குமார் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 16-21, 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் லோ சின் ஞான் ஹாப்பியை வென்றார். ஆசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா பிரிவில் விஸ்வபென் வசானி 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். மற்றொரு மகளிர் பிரிவில் லிஷா தாஸ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றார். ஆடவர் பாரா பிரிவில் ரஷீத் அலாமரி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை சற்றுமுன் சென்னையில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.